அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏம்புகிறான். சுலைமான் நபி அவர்களை குறிப்பிடுகிறார். எல்லா நபிமார்களும் சாலிஹீன்கள் என்று குறிப்பிடுகிறார். சாலிஹீன்கள் அவர்கள் மாத்திரமா என்றால் சஹாபிகளும் சாலிஹீன்கள், நாதாக்களாக இருக்கக்கூடிய பெருமக்களும் சாலிஹீன்கள் என்று பிரிதொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்வார். யுக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யஅ்முரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுஸாரிஊன ஃபில் கைராத் வ உலாயிக மினஸ் ஸாலிஹீன். சாலிஹீன்கள் யார்? அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறான். நபிமார்களை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சஹாபிகளை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாமும் சாலிஹீன்களாக உருவாகுவதற்கு என்ன வழி என்பதை அல்லாஹ் ஒரு அடையாளம் விட்டு காட்டுகிறான். எப்படி அடையாளம் விடுகிறான்? யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வார்கள், இறுதி நாளை ஏற்றுக்கொள்வார்கள். யஅ்முரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவுவார்கள், அல்லதை விலக்குவார்கள். வ யுஸாரிஊன ஃபில் கைராத், மிக முக்கியமான விடயம் இது. கைராத்திலே விரைவார்கள். நன்மையான செயல்பாடுகள், நன்மையான நடவடிக்கைகள், நன்மையான எண்ணங்கள், நன்மையான சிந்தனைகள் அனைத்திலும் விரைந்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் யாரிடத்தில் ஒட்டுமொத்தமாக இணைந்திருக்கிறதோ அவர்கள் தான் உலாயிக மினஸ் ஸாலிஹீன், இவர்கள் தான் சாலிஹீன்கள் என்கிறான் அல்லாஹ். ஈமான் இருந்தால் மாத்திரம் போதுமானது அல்ல, ஏவல் இருந்தால் மாத்திரம் போதுமானது அல்ல, விலக்கல் இருந்தால் மாத்திரம் போதுமானது இல்லை. மாறாக நன்மையான விஷயங்களில் விரைந்து செயல்படக்கூடிய ஆற்றலும் ஆர்வமும் ஆசையும் அபிலாஷையும் இருக்க வேண்டும் என்கிறார். அப்படி யாருடைய இதயத்தில் அந்த எண்ணம் வந்து விடுகிறதோ அவர்கள் சாலிஹீன்கள் என்கிறார். அவர்களுடைய வழியிலே நாம் வாழ வேண்டும் என்று ஆயத்துக்கள் சொல்லும், அருள் நபியினுடைய போதனைகள் சொல்லும். சாலிஹீன்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்ஹக்னா பிஸ்ஸாலிஹீன், எங்களை சாலிஹீன்களோடு இணைத்து வைப்பாயாக என்று சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் எங்களையும் சாலிஹீன்களோடு இணைத்து வைத்து சாலிஹீன்களாக ஆக்கி வைப்பானாக. அருமையான பெருமக்களே, இங்கே முக்கியமான ஒரு விஷயம், தொழுவது என்பது எல்லோரிடமும் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் தொழக்கூடியவர்கள் தான். நோன்பு பிடிப்பது என்பது இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, திக்ர் இருக்கிறது, தஸ்பீஹ் இருக்கிறது, ஸலவாத் இருக்கிறது. இவைகள் அனைத்தும் இணைந்து இருந்தால் அவர்கள் சாலிஹீன்களாக ஆகிவிட முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. சாலிஹீன்களுக்கு மிக முக்கியமான சில அடையாளங்கள் உண்டு. அந்த அடையாளங்கள் என்ன என்பதை சாலிஹீன்களை முன்னிறுத்திய குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு தலைவராக இருக்கக்கூடிய குத்துபுல் அஷ்ஹர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ நஃபஅனா பிஹி ஆமீன் அவர்களினுடைய துவக்க நிகழ்விலிருந்து நாம் துவக்குகிறோம். அருமையானவர்களே, மொராக்காவில் பிறந்தவர் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பக்தாதுக்கு செல்கிறார்கள். அவர்களே சொல்லுகிறார்கள், பக்தாதிலே பல ஷேகுமார்கள் இருந்தார்கள், எண்ணற்ற ஷேகுமார்கள் இருந்தார்கள். அந்த ஷேகுமார்களை நான் சந்திக்கிறேன், யாரிடமாவது சிறப்பான ஒரு பைஅத்தை பெற வேண்டும் என்று நாடுகிறேன். அந்த சமயத்தில் அங்கு இருந்த ஷேகுமார்களில் மிக உன்னதமானவர்களாக கருதப்பட்ட சையதுனா அபுல் ஃபத்ஹில் வாசிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நான் அண்மித்து சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கே செல், உன்னுடைய ஷேக் அங்கே இருக்கிறார்கள். நீ எங்கிருந்து துவங்கினாயோ அங்கே செல். மனிதனும் எங்கிருந்து வந்தானோ அங்குதான் செல்ல போகிறான், எங்கிருந்து வந்தானோ அங்கே செல்ல போகிறான். அதையே குறிப்பாக வைத்து வாசித்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கே செல். புரிந்து கொண்டார்கள். திரும்பி மக்ரிபுக்கு அவர்கள் வருகிறார்கள். அவர்களினுடைய ஆன்மீக, அவர்களுடைய ஷேഖினுடைய ஆன்மீக சக்தி அவர்களுடைய இதயத்தோடு தொடர்பு கொள்கிறது. அருமையானவர்களே, இந்த நிகழ்வை இப்படி நிறுத்திவிட்டு இடையிலே ஒரு சின்ன ஒரு தகவல். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமார்களை பற்றி சில தகவல்களை முன்வைக்கிறார்கள். அப்படி முன்வைத்த போது
அவர்கள் எத்தகையவர்கள் என்று அங்கிருந்தவர்கள் கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் ஃபீ புல்தானின் ஷத்தா, உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் அவர்கள் வாழக்கூடியவர்கள். ஃபீ புல்தானின் ஷத்தா, உலகத்தினுடைய பல பகுதிகளிலும் வாழ்வார்கள், ஆளுவார்கள். அவர்களுக்கிடையில் தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பு குடும்ப ரீதியான தொடர்பை நான் சொல்லவில்லை. நபிகள் சொல்லுகிறார்கள், கொடுக்கல் வாங்கல் ரீதியான தொடர்புகளை நான் சொல்லவில்லை. அந்த தொடர்புகள் எப்படி இருக்கும் தெரியுமா? யதவாஸலூன பி அர்வாஹிஹிம், தங்களினுடைய ரூஹுகளின் மூலமாக தொடர்பு கொள்வார்கள் என்று. ரூஹானியத்தான ஒரு தொடர்பு உலகெங்கும் வாழக்கூடிய வலிமார்களுக்கு மத்தியில் இருக்கிறது என்பதை நபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டுவார்கள். அந்த வகையிலே இப்படி ஒரு தொடர்பு ஷேഖின் மூலமாக இவர்களுக்கு உந்தப்பட்டு ஷேഖை நோக்கி அவர்கள் வருகிறார்கள். ஷேഖ் நாயகம் மலையின் மீது இருக்கிறார்கள். சையதுனா அப்துல் சலாம் இப்னு பஷீஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு சின்ன குறிப்பு இங்கே, வரலாற்றிலே அவர்களுடைய வாழ்க்கை செய்தியிலே சையதுனா அப்துல் சலாம் இப்னு பஷீஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்களுடைய இயற்பெயர் அப்துல் சலாம், அவர்களுடைய தந்தையின் பெயர் பஷீஷ். ஆனால் நாம் மஷீஷ் என்கிறோம், அப்துல் சலாம் இப்னு மஷீஷ் என்று. ஆனால் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்னவோ பஷீஷ் தான். வஷ்தஹர ஃபில் கர்பி பி மஷீஷ். ஆனால் மொராக்காவில் அவர்கள் மஷீஷ் என்று பிரபல்யமாக ஆகிவிட்டார்கள். ஆனால் பெற்றோர் அவர்களுக்கு வைத்த பெயர் பஷீஷ் என்பது பாவை கொண்டுதான் வைக்கப்பட்டது என்று ஒரு கிரந்தம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மஃபாஹிருல் அலியா ஃபில் மஅதரி ஷாதிலியா என்ற கிரந்தம், அந்த கிரந்தத்திலே இந்த தகவல் சொல்லப்பட்டது. நான் சொல்லும் தொடர்பு சம்பந்தப்பட்ட இந்த தகவலும் அதில் உள்ளதுதான். சங்கைக்குரிய பெருமக்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அப்துல் சலாம் இப்னு பஷீஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மலையின் மீது இருந்தார்கள். மலையினுடைய அடிவாரத்திலே ஒரு நீரூற்று இருந்தது. அந்த நீரூற்றில் நான் குளித்து தூய்மைப்படுத்திக் கொண்டு, தூய்மை என்றால் என்ன என்பதை எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய டாக்டர் அவர்கள் தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டார்கள். குளித்து தூய்மைப்படுத்தி விட்டு நான் புறப்பட்டேன். எப்படி புறப்பட்டேன் தெரியுமா? ஷாதுல் இமாம் சொல்றாங்க, ஹரஜ்து அன் அமலி வ இல்மி. இங்குதான் சாலிஹீன்களினுடைய முக்கிய வெளிப்பாடு குறிப்பிடப்படுகிறது. ஹரஜ்து அன் அமலி வ இல்மி, என்னுடைய அமலையும் தூக்கி வைத்து விட்டேன், என்னுடைய இல்மையும் களைஞ்சு வச்சுட்டேன். என்னுடைய இல்மை கொண்டு நான் செல்லவில்லை, என்னுடைய அமலை கொண்டும் என்னுடைய ஷேഖை நான் நெருங்கவில்லை. இருக்கும் பிரச்சனையே அதுதான். இறைவனை அடைவதற்கு சில சமயம் இல்மும் அமலும் கூட தடையாக ஆகிவிடுகிறது. எப்படி என்ற ஒரு கேள்வி எழும்பலாம். இது தரீக்காவினுடைய மாநாடு, தைரியமாக பேசலாம். சங்கைக்குரிய பெருமக்களே, நான் என்னிடம் இருக்கக்கூடிய இல்மு, என்னிடம் இருக்கக்கூடிய அறிவு உயர்ந்தது என்று நான் கருதினால், நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு தகவல்களை நான் சேமித்து வைத்திருக்கிறேன், எவ்வளவு செய்திகள் என்னிடம் இருக்கிறது, எவ்வளவு வரலாற்று குறிப்புகள் என்னிடத்தில் இருக்கிறது, ஃபிக்ஹ் சட்டமா அதில் ஆழமானவன் என்றெல்லாம் நான் எப்போது என்னுடைய இல்மை குறித்து நான் சிலாகிப்பேனோ, இந்த இல்மு அல்லாவை அடைவதை விட்டும் தடையாக அமைந்துவிடும். அதுவே திரையாக இருக்கிறது. சில பேர் குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்திலே நாங்கள் இறைவனை அடையப் போகிறோம் என்று தங்களுடைய இல்மை முற்படுத்தி அதையே அல்லாஹ்வை அடைவதை விட்டும் தடையாக ஆக்கிக் கொண்டிருப்பதை இந்த மண்ணிலும் பிற மண்களிலும் நாம் பார்க்க முடிகிறது, இல்லையா? தங்களை அறிவாளிகள், புத்திஜீவிகள் என்று காட்டிக்கொண்டு அதையே முன்னிறுத்தி இறைவனை அடைவதற்கு தடையாக தங்களுடைய இல்மையை ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு. அதுபோன்று அமலிலே முழுமையாக ஈடுபட வேண்டும், அமலை கொண்டே அல்லாஹ்வை நெருங்க முடியும், வாருங்கள் அமல் செய்யுங்கள் என்று சொல்லி அழைத்துக் கொண்டு செல்பவர்களின் மூலமாக அந்த அமலும் தடையாக இருக்கிறது. இல்மு மாத்திரம் இல்லை, அமலும் தடையாக அமையும். அவன் 2 ரக்காத்து தொழுகிறானா, லுஹரோடு அவன் தொழுகையை முடித்து விட்டானா, நான் லுஹரோடு சுன்னத்தையும் தொழுதிருக்கிறேன் என்று கருதினால் அந்த அமல் தடையாக இருக்கும். எனவே அமல் செய்ய வாருங்கள் என்று அழைப்பதை விட அல்லாஹ்வை அடைய வாருங்கள் என்று அழைப்பது சிறந்தது. அதைத்தான் தரீக்கத்து செய்து கொண்டிருக்கிறது.
நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று கருதுகிறேன்.